வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தற்செயலான ஒன்று இல்லை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடும் மாயமும் அல்ல. ஒரே சம்பவம் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிடும் என்ற நம்பிக்கையும் இல்லை. ஒரே வாய்ப்பில் வாழ்க்கை கட்டமைக்கப்படுவதில்லை. வாழ்க்கை என்பது நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் முக்கியமானது. நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தை மெதுவாக வடிவமைத்துக் கொண்டே போகிறது. இதைத்தான் நாம் கர்மா என்று சொல்கிறோம். கர்மா என்பது வெறும் மத கோட்பாடு அல்ல என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது இயற்கையின் அடிப்படை விதி. நீ விதைப்பதேதான் ஒரு நாள் அறுவடையாக உன்னிடம் திரும்பி வரும். நீ வாழும் இந்த பிரபஞ்சம் மிக நுணுக்கமான கணக்குகளோடு செயல்படுகிறது. நீ செய்யும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் கவனிக்கப்படாமல் போவதில்லை. மனதார நீ செய்யும் உதவியும் பிரபஞ்சத்தின் கணக்கில் பதிவு செய்யப்படுகிறது. உண்மையாக நீ செலுத்தும் உழைப்பும் அங்கே சேமிக்கப்படுகிறது. அதேபோல நீ செய்யும் தவறான செயல்களும் மறக்கப்படுவதில்லை. பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணங்களும் பதிவாகின்றன. ஏமாற்றங்களும் அந்த கணக்கில் சேர்கின்றன. ஆனால் ஒன்று மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தின் கணக்கு மனிதர்களின் கணக்கைப் போல இல்லை. அது உடனடியாக முடிவை காட்டுவதில்லை. அது சரியான நேரம் வரும் வரை அமைதியாக காத்திருக்கும். பல நேரங்களில் நீ உன்னையே கேட்டுக்கொள்வாய், நான் நல்லவனாக இருக்கிறேன், நேர்மையாக உழைக்கிறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரியவில்லை என்று. அதற்கான பதில் ஒன்றே: நீ விதைத்த விதை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது முளைக்க நேரம் எடுக்கும். மண்ணுக்குள் வேரூன்றி வலிமை பெறுகிறது. அதன் பிறகே அது கனியாக வெளிப்படும். ஒரு விவசாயி விதை விதைத்த அடுத்த நாளே பயிர் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அவன் முதலில் மண்ணை தயார் செய்கிறான். பிறகு விதையை விதைக்கிறான். தண்ணீர் ஊற்றுகிறான். களை எடுக்கிறான். வெயிலும் மழையும் வந்தாலும் பொறுத்துக் கொள்கிறான். அவன் பொறுமையாக காத்திருக்கிறான். அதேபோலத்தான் வாழ்க்கையும். நீ செய்த நல்ல செயல்கள் உடனடியாக பலனாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் அவை ஒருபோதும் வீணாக போகாது. முன்னேற்ற பாதையில் தடைகள் வந்தால் நீ அதை தண்டனை என்று நினைக்கிறாய். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று வருந்துகிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த தடைகள் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருகிறதுதான். பெரிய வெற்றிகளை தாங்கும் மனவலிமை சோதனைகள் இல்லாமல் உருவாகாது. பொறுமை சவால்கள் இல்லாமல் பிறக்காது. அறிவும் அனுபவமும் வலி இல்லாமல் கிடைக்காது. சோதனைகளின் வழியாகத்தான் உன் உண்மையான திறன் வெளிப்படும். வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தும் போது அது உன்னை கீழே தள்ளுவதற்காக அல்ல, உன்னை மேலே உயர்த்த தயார்படுத்துவதற்காக. பல நேரங்களில் தோல்விதான் உன் சிறந்த ஆசான். வெற்றி உன்னை மகிழ்விக்கலாம், ஆனால் தோல்விதான் உன்னை மாற்றும். நீ தோல்வியடையும் போது உன் பலவீனங்களை நீயே காண்கிறாய். எங்கு தவறு செய்தாய் என்பதை உணர்கிறாய். எதை திருத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறாய். இந்த கற்றல் இல்லாமல் வரும் வெற்றி நீண்ட நாட்கள் நிலைக்காது. பிறரை வீழ்த்தி முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே மனிதனின் பெரிய வீழ்ச்சி. ஒருவரை தள்ளிவிட்டு ஏமாற்றி பாதித்து கிடைக்கும் முன்னேற்றம் தற்காலிகம். அது வெளிப்படையில் உயரமாக தோன்றலாம், ஆனால் அதன் அடித்தளம் பலவீனமானது. ஒரு நாள் அது நிச்சயம் உடைந்துவிடும். மாறாக, பிறருக்கு உதவியாக நீ இருக்கும்போது, பிறரின் முன்னேற்றத்தில் நீ மனதார மகிழும்போது, பிரபஞ்சமே உன் பக்கம் திரும்பத் தொடங்குகிறது. நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உதவிகள் வரும். நீ நினைக்காத வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். ஏனெனில் பிரபஞ்சம் சமநிலையை விரும்புகிறது. நீ கொடுப்பதை விட அதிகமாகவே அது உனக்கு திருப்பிக் கொடுக்கும். உதவி என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல. ஒரு நல்ல வார்த்தை கூட உதவிதான். ஒரு ஊக்குவிப்பும் உதவிதான். ஒரு சரியான வழிகாட்டலும் உதவிதான். ஒருவரின் வேதனையை கவனமாக கேட்பதும் உதவிதான். நீ ஒருவரின் வாழ்க்கையில் சிறிய ஒளியாக மாறினாலும் அந்த ஒளி ஒரு நாள் உன் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும். பலன் எதிர்பார்க்காமல் உழைப்பதே உயர்ந்த வாழ்க்கை தத்துவம். நான் இதை செய்தால் என்ன கிடைக்கும்
என்ற கேள்வியோடு உழைத்தால் மன அழுத்தம்தான் வரும். நான் என் கடமையை செய்கிறேன் என்ற மனநிலையோடு உழைத்தால் மன அமைதி கிடைக்கும். இந்த மன அமைதியே நீண்ட கால வெற்றியின் அடித்தளம். நீ முழுமனதோடு ஏதாவது ஒன்றை விரும்பும்போது அதை அடைவதற்கான உன் செயல்கள் அனைத்தும் ஒரே திசையில் நகரும். உன் எண்ணங்கள் மாறும், உன் பழக்கங்கள் மாறும், உன் முடிவுகள் மாறும். இந்த மாற்றங்களை பார்த்து பிரபஞ்சம் உன்னோடு இணைந்து செயல்படத் தொடங்கும். இதைத்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்காக வேலை செய்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு உண்மையை மறக்காதே. பிரபஞ்சம் கனவுகளுக்கு பதில் அளிப்பதில்லை, முயற்சிக்குத்தான் பதில் அளிக்கிறது. வெறும் ஆசைகள் போதாது. உழைப்பு வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும், தொடர்ச்சி வேண்டும். நீ விரும்பும் வாழ்க்கைக்கு தகுதியான மனிதனாக நீயே உன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நேர்மை, ஒழுக்கம், பொறுமை, உழைப்பு இவையெல்லாம் இன்றைக்கு மதிப்பில்லாதவை போல தோன்றலாம். ஆனால் காலம் செல்லச் செல்ல இவைகளே உன்னை தனித்துவமாக உயர்த்தும். குறுக்கு வழியில் செல்லும் பலர் வேகமாக முன்னேறலாம், ஆனால் அவர்கள் நீண்ட தூரம் செல்ல முடியாது. நேரான பாதையில் நடப்பவர்கள் மெதுவாக செல்லலாம், ஆனால் அவர்கள் உறுதியாக இலக்கை அடைவார்கள். வாழ்க்கை என்பது ஒப்பீடு செய்ய வேண்டிய பயணம் அல்ல. பிறரின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை அளக்காதே. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் இருக்கிறது, அவரவர் காலகட்டம் இருக்கிறது, அவரவர் சவால்கள் இருக்கின்றன. இன்று ஒருவர் உன்னைவிட முன்னே இருப்பது நீ தோல்வியடைந்தாய் என்பதல்ல, உன் நேரம் இன்னும் வரவில்லை என்பதைத்தான் அது சொல்கிறது. எனவே நம்பிக்கையோடு உன் பாதையில் நடந்து செல். தடைகள் வந்தாலும் பயப்படாதே, தோல்விகள் வந்தாலும் நொறுங்காதே. உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள், உன் செயல்களை நேர்மையாக வைத்துக்கொள், உன் உழைப்பை தொடர்ச்சியாக வைத்துக்கொள். ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தால் இன்று நீ கடந்து வந்த அனைத்து சோதனைகளும், துன்பங்களும், கண்ணீரும் உன்னை இன்றைய வலிமையான மனிதராக உருவாக்கியதை காண்பாய். அப்போது நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கையில் நடந்த எதுவும் வீணாக இல்லை என்று. நீ எதை முழுமனதாக தேடுகிறாயோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வேலை செய்யும். ஆனால் அதற்கு முன் உன் உள்ளே இருக்கும் சிறந்த மனிதனை நீயே உருவாக்க வேண்டும். அதுவே உண்மையான முன்னேற்றம். நன்றி நண்பர்களே. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.